ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா க்ரோச்சட் ஹேண்ட்பேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஜரி வச்ச மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நார்மலான உள்ளன் த்ரெட் தான். இது பார்த்திங்கன்னா 4mm ஹூக் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால பெரிய ஹூக்காக எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போது அந்த பெருசாக இருக்க த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செயின் போடணும். உங்களுக்கு வந்து ஹேண்ட்பேக் எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அவ்வளோ லென்த் வந்து நீங்கள் செயின் போட்டுக்கணும். டேப் வச்சு நீங்கள் இன்ச் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 to 60 செயின் போட்டு நான் வந்து ஹேண்ட்பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதை விட பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் செயினை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும். மற்றபடி நான் போடுற பேட்டர்ன் எல்லாமே சேம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட்பேக் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி செயின் வந்து போடணும். உங்களுக்கு வந்து ஹேண்ட்பேக் எவ்வளோ பெருசு தேவைப்படுதோ அவ்வளோ பெருசு நீங்கள் வந்து செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 50 to 60க்குள்ளே வந்து நான் செயின் போட்டுக்கிறேன். நீங்கள் செயின் போடும்போது எப்போவுமே க்ரோச்சட் போடும்போது ஹூக் வந்து மேலே இருக்கணும், த்ரெட் வந்து கீழே இருக்கணும். அப்போ தான் வந்து இது மாதிரி ரோல் பண்ணி த்ரெட்டை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுதோ அவ்வளோ லென்த் நீங்கள் வந்து செயின் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் செயின் எவ்வளோ லென்த்து வந்து எத்தனை இன்ச்சில் செயின் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஹேண்ட்பேக்கோட சைஸ் தெரியும். இப்போது நம்ம 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th இருக்க செயினில் 1 டபுள் க்ரோச்சட் போட்டுக்கணும். இப்போ 3 லூப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லூப்பில் த்ரெட்டை வெளியே எடுக்கணும், நெக்ஸ்ட்டு 2 லூப்பில் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இப்போது ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வரணும். நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோச்சட் போடணும், த்ரெட்டை வெளியே எடுக்கணும். 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் த்ரெட்டை வெளியே எடுக்கணும், நெக்ஸ்ட்டு 2 லூப்பில் த்ரெட்டை எடுக்கணும். இப்போ ஹூப்பில் த்ரெட்டை ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் த்ரெட்டை வெளியே எடுத்தோம். ஃபஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட்டு 2 லூப்னு த்ரெட்டில் வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே போல் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வரணும். இப்போ அந்த லாஸ்ட் இருக்க செயின் வரைக்குமே வந்து ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வரணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு செயின் இருக்குல்ல, அதில் வந்து 6 டபுள் க்ரோச்சட் போடணும். அதே ஒரே செயினில் 6 டைம் வந்து டபுள் க்ரோச்சட் போடணும். 1, அதே செயினில் இப்போ 2, இப்போ தேர்ட் டபுள் க்ரோச்சட், இப்போ 4th டபுள் க்ரோச்சட், இப்போ 5th ஒன், இப்போ லாஸ்ட்டாக 6th டபுள் க்ரோச்சட். இப்போது 6 போட்டாச்சு. இப்போது கொஞ்சம் வளைஞ்சி வந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து அதே மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டே வரணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வரணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்படியே வந்து மேலே அடுத்தடுத்த லைன் போகிறது எப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டேர்ன் பண்ணி வரணும். 6 வந்து லாஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து 6 டபுள் க்ரோச்சட் போட்டிங்கன்னா அப்படியே வந்து யூ டர்ன் ஆகிக்கும். இப்போ இதே மாதிரி அந்த எண்டு வரைக்குமே வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டே வரணும். நான் வந்து இந்த ஹேண்ட்பேக் ஃபுல்லாகவே வந்து டபுள் க்ரோச்சட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்சட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 18 செயின் வந்து இப்போ போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் 18 செயின் போட்டிருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு இருக்க 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது இருக்க செயினில் தான் நம்ம வந்து 1 டபுள் க்ரோச்சட் போடுவோம். இதே போல் இந்த எண்டு வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வருவோம். இப்போது இந்த லாஸ்ட்டாக இருக்கிறதுல செயினில் மட்டும் 6 டபுள் க்ரோச்சட் போடுவோம். இப்போது டேர்ன் ஆகிக்கும். இப்போ அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வரணும்.
இப்போது எண்டு வரைக்கும் போட்டதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக இருக்க செயினில் நம்ம 5 டபுள் க்ரோச்சட் போடணும். ஏன்னா ஆல்ரெடி ஒன்று வந்து நம்ம போட்டாச்சு, அதனால் 5 டபுள் க்ரோச்சட் போட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இப்போது செகண்ட் லைன் எப்படி போடணும் அப்படின்னா, திருப்பும் அதே மாதிரி 3 செயின் போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டபுள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வரணும். நம்ம லாஸ்ட்டாக 6 வந்து போட்டோம்ல, 6 டபுள் க்ரோச்சட் போட்டிருக்கோம்ல, அதில் மட்டும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டபுள் க்ரோச்சட் போட்டுட்டே வரணும். 6 டபுள் க்ரோச்சட் போட்டதில் 2 to 1 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டபுள் க்ரோச்சட் போடணும். மற்றதில் எல்லாத்துலேயுமே வந்து 1 டபுள் க்ரோச்சட் போடணும். அதே போல் இந்த பக்கம் இருக்கிறதுலையும் 2 டபுள் க்ரோச்சட் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டபுள் க்ரோச்சட் போடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பேஸ் வந்து நமக்கு இன்னும் பெருசாக கிடைக்கும். இதுதான் வந்து பேசிக். இப்போ அதே மாதிரி நீங்கள் அடுத்தது செய்யணும், அடுத்த ரவுண்ட் வேணுனாலும் இதே சேம் பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் வந்து நம்ம 5 டபுள் க்ரோச்சட் போட போகிறோம். இப்போ 1 போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி வந்து இன்னும் 4 இதுவும் அதே செயினில் அதே லாஸ்ட் இருக்க அந்த ஸ்டிச்லேயே வந்து இன்னும் பேலன்ஸ் 4 டபுள் க்ரோச்சட் நம்ம போடணும். அப்போ தான் வந்து இந்த சைடும் அந்த டர்ன் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். எதனால் 5 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு செயின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே போட்டிருப்போம். அதனால 5 வந்து இப்போ டபுள் க்ரோச்சட் 5 மட்டும் போட போகிறோம். இப்போது 5 போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதில் வந்து மேலே இருக்க ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இதோடையே வந்து முடிச்சிடுறேன். இன்னொரு பேஸ் வந்து எனக்கு தேவையில்ல. நான் சின்னதாக செஞ்சு காமிக்கிறேன். அதனால தான் வந்து உங்களுக்கு நான் பேப்பரில் அடுத்த ரவுண்ட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி காமிச்சேன். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் வேணும்னா இந்த செகண்ட் லைன் நான் போட்டு காமிச்சல அந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போடணும். அந்த டர்னிங்கில் மட்டும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டபுள் க்ரோச்சட் போடணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதோடய வந்து முடிச்சிடுறேன் பேஸு. இப்போ மேலே டாப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கணும். இப்போது இங்கே நம்ம செயின்குள்ளே ஹூக் விடும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 நூல் வந்து தனித்தனியாக வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 த்ரெட் வந்து தனித்தனியாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு த்ரெட்டில் மட்டும்தான், மேலே இருக்க த்ரெட்டில் மட்டும்தான் வந்து நம்ம இப்போ வந்து டபுள் க்ரோச்சட் போட போகிறோம். இந்த டூ த்ரெட்டு வந்து வரும். அந்த 2வையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதில் வந்து முன்னாடி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மட்டும் மேலே டாப்பில் இருக்கிறதுல 1 டபுள் க்ரோச்சட் போட போகிறோம். அதில் மட்டும் ஹூக்கை வந்து உள்ளே விட்டுக்கணும். இப்போ 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்பில், செகண்ட் 2 லூப்லேயும் த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கணும். இப்போ ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் மேலே இருக்க த்ரெட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். 2 த்ரெட் இருக்கும். அந்த 2 த்ரெட்லேயும் வந்து நம்ம எப்பவும் போடுறது வந்து 2 த்ரெட்லேயுமே வந்து ஹூக் வந்து விடுவோம். இப்போ வந்து மேலே ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் செயின் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஈஸியாக மடிஞ்சு வரும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் ரோல் பண்ணிவிட்டு மேலே இருக்க செயினில் வந்து ஹூக் வந்து எடுத்துக்கணும். இதே போல் தான் வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். இது வந்து இப்போ நம்ம வந்து பேஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம மேலே இருக்க செயினில் வந்து நம்ம ஹூக் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செயின் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து ஹூக் உள்ளிடும்போது 2 த்ரெட் வரும்ல, அது 2லேயுமே வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் போடும்போது மட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத டாப்பில் இருக்கிற செயினை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லாமே டபுள் க்ரோச்சட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போடணும். அந்த டர்னிங்லேயும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் தான் போடணும். அப்போ தான் வந்து மேலே டாப் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கே 2 டபுள் க்ரோச்சட் போட்டிங்க அப்படின்னா பேஸ் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். அதனால் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டே வரணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா மடங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்த்திங்க ஃபுல்லான ஜரி இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. இந்த மடங்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல தனியாக வந்து நல்லாவே தெரியும்.
இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹேண்ட்பேக் எவ்வளோ ஹைட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ ஹைட்டுமே வந்து இது மாதிரி டபுள் க்ரோச்சட்டே வந்து போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், ட்ரிபிள் க்ரோச்சட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் டபுள் க்ரோச்சட் தான் போட போகிறேன். ஹூக்கில் வந்து த்ரெட்டை ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் வந்து ஹூக்கு வெளில விட்டு த்ரெட் எடுத்துக்கணும். அதே போல் தான் திரும்பவும் அடுத்தடுத்த ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வரணும். நான் வந்து ஒவ்வொரு டைமும் டபுள் க்ரோச்சட் இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா நம்ம பேசிக் க்ரோச்சட் வந்து ஸ்டிச்சஸ் பார்க்கும்போதே வந்து ரொம்ப கிளியராக வந்து பார்த்துப்போம். அதனால உங்களுக்கு வந்து டபுள் க்ரோச்சட் ஹாஃப் டபுள் க்ரோச்சட்னா சொன்னாலே புரியுங்கிறதுனால நான் வந்து இது மாதிரி அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அப்போவே வந்து கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திரும்ப இன்னொரு டைம் வந்து சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டாச்சு. ஃபஸ்ட் இருக்க ஸ்டிச்லேயும் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போது இதே சேம் பேட்டர்ன் தான் நீங்கள் எவ்வளோ ஹைட் உங்களுக்கு ஹேண்ட்பேக் தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ட்ரிபிள் க்ரோச்சட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட்பேக்குக்கு. இப்போ த்ரெட்டு மொத்தமாக இருக்கிறதுனால வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கேப் தெரியாது. நான் வந்து டபுள் க்ரோச்சட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக நெருக்கமாக வேணுங்கிறதுனால. இப்போ திரும்பவும் 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் வந்து 1 டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோச்சட் போடணும். இதே போல் தான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போடணும். இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டு ஸ்லிப் நாட் போட்டு இந்த லைனை முடிக்கணும். இதே போல் அடுத்தடுத்து உங்களுக்கு எத்தனை லைன் தேவைப்படுதோ அத்தனை லைனுக்கும் நீங்கள் இதே மாதிரி தான் போடணும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 16-17 லைன் நான் வந்து ஒரு 15 to 16 லைன் போட்டிருப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெருசு இந்த ஹேண்ட்பேக் இருந்தது. இந்த லென்த்துக்கு இந்த ஹைட் வந்து கரெக்டாக இருந்தது. அதனால் நான் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் நட் போட்டு இப்போது ஒரு செயின் போட்டுக்கலாம். இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக நமக்கு ஹேண்ட்பேக் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து இது எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாட்டுறதுக்கு ஹேண்ட் வேணும்ல, அதுக்காக இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோச்சட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டைம் ஹூக்கு விட்டு 2 லூப் இருக்கும், 2 லூப்லேயும் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். சிங்கிள் க்ரோச்சட் போடும்போது ஹூக்கில் வந்து த்ரெட்டை ரோல் பண்ண தேவையில்ல, நார்மலாகவே வந்து போட்டுகிட்டே வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொன்று போடணும். இதே மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து 8 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டேர்ன் பண்ணும்போது ஒரு 2-3 செயின் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணி 8 ஸ்டிச்சஸ்க்கு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேண்டில் எவ்வளோ கேப்பில் வந்து தேவைப்படுதுங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் போடுறது எப்படி இருக்குங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து 8 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டிருக்கேன். இப்போது இது வரைக்கும் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம மேலே ஹேண்டுக்கு வந்து ஃபுல்லாக செயின்ஸ் போட்டுக்கலாம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வச்சு பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வந்து உங்களுக்கு ஹேண்ட் வந்து லென்த்து தேவைப்படுது அப்படிங்கிறத. உங்கள் ஹேண்ட்பேக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயின்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹேண்டில் லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். நான் வந்து ஒரு 60 to 70 செயின்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த ஹேண்ட்பேக்குக்கு அந்த அளவுக்கு செயின் போட்டனாலே ஹேண்ட் வந்து லென்த் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஹேண்ட்பேக்காக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் செயின் மட்டும்தான் போட்டிருக்கோம். இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் வச்சு பார்த்துட்டு நீங்கள் செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து போடும்போதே வந்து எவ்வளோ லென்த் வேணுங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எட்ஜிலேருந்து 8 ஸ்டிச்சஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டு அதே மாதிரி திருப்பவும் வந்து அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட், இதே மாதிரி அடுத்த சைடு வர வரைக்கும் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரணும்.
நீங்க இப்போ ஒரு சைடு போடும்போது கரெக்ட்டா இந்த சைடு 8 ஸ்டிச்சஸ், அந்த சைடு 8 ஸ்டிச்சஸ் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சைடு போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் வந்து நம்ம 8 ஸ்டிச்சஸ் விட்டு மீதிக்கு வந்து செயின் போட்டிருக்கோம். அந்த இருக்க சைட்லாம் வந்து நம்ம செயின்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் இப்போ வந்து 8 டைம் வந்து சிங்கிள் க்ரோச்சட் போடுற மாரி இருக்காது. இன்னும் கொஞ்சம் அதிகமா போடுற மாரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்படி டர்ன் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் கொஞ்சம் சேர்த்து வரும். அதுக்கும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோச்சட்டே போட்டுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் தான் போடுறோம். இந்த ஹேண்ட்பேக் ஃபுல்லுமே வந்து நம்ம எங்கேயுமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். பேஸ்க்கு மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். மற்றபடி எங்கேயுமே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட்டோ இல்லைனா டபுள் க்ரோச்சட்டோ யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த சைடு இருக்கிறத வந்து வச்சு பார்த்துட்டு, அந்த ஸ்டிச்சஸ்க்கு நேரா இருக்க ஸ்டிச்சில் வந்து நீங்க திரும்பவும் செயின் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த்ரெட் பெருசா இருக்கும். அதனால நீங்க வந்து இதே மாதிரி தான் த்ரெட்ல தான் போடணுன்ட்டு இல்ல. நீங்க நார்மலான உல்லன் த்ரெட்ல கூட நீங்க வந்து ஹேண்ட்பேக் போடலாம். இப்போ அந்த அளவுக்கு திரும்பவும் செயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு, திரும்பவும் ஆப்போசிட் சைடு இருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு, அந்த ஸ்டிச்சஸ்க்கு நேரா இருக்க ஸ்டிச்ல வந்து நீங்க சிங்கிள் க்ரோச்சட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரலாம். டபுள் க்ரோச்சட் போடும்போது உங்களுக்கு வந்து ஹைட் நல்லா தெரியும். அதனால ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் எங்க இருக்குங்கிறத ஈஸியா ஃபைண்ட் பண்ணிறலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் க்ரோச்சட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஃபைண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அதே லெவல் தான் இருக்கும். ஹைட் வந்து ரொம்ப பெருசு இருக்காதுல்ல. அது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு போடும்போதே அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பின் வந்து ஒரு சேஃப்டி பின்னோ, இல்ல புக் மார்க்கரோ ஏதோ வச்சு நீங்க வந்து அந்த இடத்த பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சில வந்து ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ திருப்பவும் நம்ம நெக்ஸ்ட் லைன் போட போறோம். அடுத்து அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் தான் போட போறோம். மேல நம்ம வந்து ஹேண்டிலுக்கு செயின் போட்டிருக்கோம்ல, அதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வந்தீங்க அப்படின்னா, ஹேண்டில் இன்னும் கொஞ்சம் மொத்தமா கிடைக்கும். வெயிட் போட்டாலும் தாங்குற மாரி இருக்கும். இப்போ வந்து நீங்க க்ரோச்சட் தானே நான் பின்னிட்டே இருக்கிறேன் சும்மா வெறும் த்ரெட் தானே அப்படின்னு வெயிட் தாங்குமா அப்படின்னா, அந்த அளவுக்கு தான் வந்து நீங்க வெயிட் போடணும். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செயின்லயுமே வந்து ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும். நான் வந்து 2 லைனோட ஸ்டாப் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து இன்னும் ஹேண்டில் வந்து மொத்தமா வேணும் அப்படின்னா, நீங்க இன்னொரு லைன் கூட சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வந்தீங்கன்னா, இதே மாதிரி வந்து ஹேண்டில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செயினுக்குமே வந்து நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பெருசு நமக்கு வந்து ஹேண்டில் கிடைக்குது. இந்த ஹேண்ட்பேக்கோட சைஸ்க்கு இந்த சைஸ் வந்து ஹேண்ட் இருந்தா வந்து போதும். அது மாதிரி ஒவ்வொரு இப்போ ரொம்ப சின்ன ஹேண்ட்பேக்கா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, செயினோடயே ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, அந்த ஹேண்டில் வந்து கரெக்ட்டா இருந்திருக்கும். அதனால நீங்க வந்து எவ்வளோ பெருசு ஹேண்ட்பேக் செய்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டிலும் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி இது ஃபுல்லாவே வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து ஹேண்டில் வந்து இது மாதிரி கிடைச்சிருக்கு. 2 ஹேண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் சைஸ்ல வந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, குட்டியா நம்மளோட ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டிச்ல ஸ்லிப் நாட் போட்டு, நம்ப ஒரு செயின் போட்டு த்ரெட்ட கட் பண்ணிடலாம். இப்போ த்ரெட்ட வந்து வெளிய எடுத்தீங்க அப்படின்னா, நாட் போட்டுக்கும். இப்போ இது ஃபுல்லாவே வந்து இன்விசிபிள் பண்ணோம்ல, அதனால இது மாதிரி ஃபுல்லா வந்து நான் அ ஹூக்லயே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து இதே மாதிரி நீங்க நீடில்ல வந்து த்ரெட்ட இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிட்டீங்கனாலும், இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க நாட் போட்ட இடத்துலயே வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் தூரம் இது மாதிரி த்ரெட்டுல வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஹூக்க வச்சு த்ரெட்ட வந்து உள்ள கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
அப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது. த்ரெட் வந்து அந்த எண்டு வரைக்கும் போகிறது வந்து அவ்வளோ சீக்கிரமா போகாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் லைட்டா சின்னதா ஒரு நாட் போட்டு கட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே பிரிஞ்சு வராத மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாட் இருக்கிறதும் தெரியாது. நல்லா வந்து அந்த த்ரெட்டும் வெளிய தெரியாம ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட குட்டி ஹேண்ட்பேக் ரெடி.